அது இல்லைன்னா நம்ம வாழ்வது கடினம். அந்த காற்று படலத்தை, வளிமண்டலத்தை பாதுகாத்து வைத்திருப்பது ஓசோன் காற்று. இங்கே இருந்து பூமியிலிருந்து போகிறது. அது அதிகமாக உற்பத்தி செய்ய அனுப்புவன் கடலுக்குள் இருக்கிற நீலப்பச்சை பாசிகள். அதனால் நீங்கள் கவனிச்சுக்கணும். நீங்கள் எது இருந்தாலும் எது இல்லைனாலும் வாழ முடியும். காற்று இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது. டக்குன்னு மூச்சடைச்சு செத்து போயிருவீங்க. இப்போ காற்றை சமமாக நமக்கு பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறவர் யார்? நீங்கள் வணங்குகிற சாமி இல்லை அன்பு மக்களே, இங்கே இருக்கிற மரம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வணங்குங்கள், வணங்குங்கள். முன்னோர்களை போற்றுவது நமது மரபு. வணங்குங்கள். நான் கேட்கிறேன், நாம் வணங்குகிற முருகன், நாம் வணங்குகிற சிவன், நாம் வணங்குகிற எல்லா இறைவனின் உருவத்திற்கு கல்லு கொடுத்தவன் யார்? அந்த கோயிலை கட்டுவதற்கு, பெருவுடையார் கோயிலை கட்டுவதற்கு கற்களை தந்தவன் யார்? தந்தவள் யார்? இவள் தான், இந்த பூமி தாய் தான். நான் பேசி கொண்டிருக்கிற ஒளிவாங்கி, அங்கே இருக்கிற ஒளிபெருக்கி, நீங்கள் உட்கார்ந்திருக்கிற நாற்காலி, போட்டிருக்கிற உடை, அணிந்திருக்கிற செருப்பு, குடியிருக்கிற வீடு, பயணிக்கிற கார், பறக்கிற வானூர்தி, எல்லாத்தையும் மூலப்பொருளை தந்தவள் இந்த பூமி தான். கழுத்திலே அணிந்திருக்கிற தங்கம், காதிலே போட்டிருக்கிற வைரத்தோடு மூக்குத்தி, எல்லாவற்றையும் தந்தவள் பூமி தாய் தான். இந்த பூமியிலே நீ பார்க்கிற எல்லாம் அவள் போட்ட பிச்சை, அவள் தந்த கொடை. இவ்வளவும் தந்த உன் தாய்க்கு நீ தந்தது நோயை தவிர வேற என்ன? ஒரே ஒரு தடவை நீ கேள்வி கேட்டுப்பார். நீ அவளுக்கு என்ன கொடுத்துருக்க? ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு கவிதையின் அன்பு தம்பி தங்கைகளே, ஆண்களும் தாயாக முடியும். என்ன செய்யணும்? பூமியில் ஒரு மரக்கண்டை நட்டு வளர்க்கணும். வளர்த்தா நீனும் தாய் தான். நீ ஒரு மரக்கண்டை கூட நட்டு இந்த பூமியில் வளர்க்கவில்லை என்றால் உன் பிறப்பு வீணாகி போனது. நீ வாழ்ந்தது அர்த்தமற்றது. நீ பிறந்து 80-90 வயது வாழ்ந்தாலும் நீ உயிரற்ற பிணம்ங்கிறான். இது மரம் வளர்க்குறது அவ்வளோ பெரிய வேலையான வேலையில்லை, செய்யலை. இங்கே பேசினங்களே, அவர்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏன் என்று தெரியுமா? ஏன் என்று தெரியுமா? தெரியாது. அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இது எப்போவோ நடந்திருக்கும். இங்கே கேட்குறாங்கல்ல, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம அந்த நீர்ப்பாசனத்தை நம் முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களாம் இப்போ சிமெண்டில் தான் சுவர் கட்டினாங்களா? தரை உரம் சிமெண்டை போட்டு வச்சாங்களா? கால்வாயிலெல்லாம் அப்படி பண்ணாங்களா? 2 கரையிலும் மண்ணால் இருக்கும். அங்கே தான் நண்டு, நத்தை, மண்புழு எல்லாம் கூடி இருக்கும். கசிவு நீர் பாசனம்னே இருக்குது, பல லட்சம் ஏக்கர். நீ அங்கே போய் சிமெண்டை பூசிட்ட தரையில், இதுலேயும் தண்ணி எப்படா கீழே போகும்? மூளைங்கிற உறுப்பு இருக்கா? வறுத்து சாப்பிட்டில்ல? இந்த அறிவு இருக்கிறவன் செய்யலாது, அறிவு இருக்கிறவன் செய்கிற செய்யலா? கரையை அரிச்சிருது. அட பைத்தியக்காரனுக்கு பிறந்த பைத்தியக்கார, மரத்தை நடணும்டா. கரை நடுக மரம் நடுக, கரை நடுக மரம் நடுக. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கல்வெளித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி. இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில். மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து அப்படின்னா 2 கரைகளிலும் இருக்கிற மரங்கள் அப்படி ரீங்காரமிட்டு பாடுது. அங்கே இருக்கிற வண்டுகள், பூக்கள் இருக்கிற வண்டுகள், ஆர்ப்ப மணிப்பு அங்கிருந்து உதிர்கிற பூக்கள், ஆடை போர்த்து அப்படியே பூவால் செய்த ஆடை போல ஆடையை போர்த்தி கொண்டு கருங்கையில் கல்வெளித்து குதிச்சு குதிச்சு விளையாடுற கண்டை மீன்கள்லாம் உன் கண்களா? காவிரி கிட்ட கேட்குறான் இளங்கோடிகள். உன் கண்களா? அப்படி துள்ளி குள்ளி குதிக்குதே, அது உன் கண்களா? அப்படி ஒழுகி நடந்தாய், இடுப்பை வளைத்து நெளித்து நடை போட்டு வரும் காவேரியே வா என்று இளங்கோடிகள் வரவேற்கிறான். இப்போது நம்ம அப்பா எழுதுறாங்க, நம்முடைய அப்பா நம்மாழ்வார் என்ன எழுதுறாங்க? இப்படி எல்லா நதிக்கரையிலும் வண்டுகள் பாடும், நதிகள் இடுப்பை வளைத்து நாளை நெளிந்து ஓடும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? கரை நடுக மரம் நடுக என்று சொல்ற. இப்ப நீ நட்டியா? பனை மரத்தை நடு, மரங்களை நடு, வேரை அனுப்பி மண்ணை இருக பிடித்து கொள்ளும், பற்றி கொள்ளும். எப்படி அரிக்கும்? இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா எங்கள் முன்னோர்கள் பாய்ச்சல சிமெண்ட்ல தான் பூச்சிட்டு இருந்தானா? இந்த அற்ப காசு, பிச்சைக்கார காசுக்கு அவனுக்கு கான்ட்ராக்ட் விட்டு அதில் ஒரு 2 கோடி 1 கோடி. இது நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதை பேக்கிறதுக்கு பல கோடி. ஆமாம், என்ன சிரிக்கிற? மொத்தத்தையும் நான் பேக்கணும், அதுக்கு தெண்ட செலவு. எங்கேருந்து எடுப்பேன்? உன் வீட்டிலேருந்து எடுப்பேன். நீ எங்கெங்கே வச்சிருக்கிறியோ அங்கேருந்தா எடுப்பேன்.
இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவன் வேண்டா, அவன் சொத்தை போட சீஸ் பண்ணுறான், எடுறா விற்று போடுறா, இதை எடுறா. இல்லைங்க தெரியாமல் பண்ணுறான், நாங்கள் இப்போ தெரியாமல் தான் பண்ணுறோம், தள்ளுங்கிட்டு. இதெல்லாம் என்னது? அறிவு இருக்கிறவன் செய்கிற செயலாது. நண்டு செத்தா உனக்கு என்ன, நரி செத்தா உனக்கு என்ன, உனக்கு என்ன, எது செத்தா என்ன? நீ பாரு, இந்த தேனி நான் பார்க்குற போது தேனி வருது. தேனீக்கள் என்ற இனம் இறந்து விட்டால் மானுட இனம் 4 ஆண்டுகள் கூட வாழாது. நான் சொன்னால் பைத்தியக்கார போய் சின்னவன் படிக்கல, அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறான்டா, 4 ஆண்டுகள் தேனி செத்து போச்சுன்னா. தேனீக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? உயிர் பெருக்கம் இருக்காது, உயிர் சூழல் இருக்காது. பூச்சி, வண்டு, வண்ணத்து பூச்சி, தேனீக்கள் இல்லை என்றால் எல்லா செடியும் பூக்கும், காய்க்காது. இந்த உயிரியல் உண்மையை அறியாத நீ என்ன செய்ய போற? என்ன தெரிஞ்சுக்க போற? நீ 500 ரூபாய்க்கு ஓட்டை போட்டு எங்களை ரோட்டில் போட்ட தவிர நீ சாதிச்ச என்ன? 50 வருஷத்துல என்ன சாதிச்ச? தேனீக்களுக்கு என்ன சிம்மான், என்ன சிம்மான் பிரச்சனை? இந்த ஒரு மீன் செத்து கிடக்கு, அப்புறம் வரேன். இந்த தேனீக்கள் என்ன இல்லைன்னா என்ன? இது போகும். தேனி இனம் அழியுது. ஏன் அழியுது? எதனால் அழியுது? 1000 நாய்களின் மோப்ப சக்தியை கொண்டது ஒரு தேனி, ஒரு சின்ன பூச்சி. 1000 நாய்களின் மோப்ப சக்தியை கொண்டதுங்கிறான். நீ ஒரு தேன்றாட்டில் பார்க்குற, தேன்கூட்டில் பார்க்குற தேனை அது சேமிக்க 5 லட்சத்திற்கு மேற்பட்ட பூக்களை போய் நுகர்ந்து கொண்டு வருது. பூக்கள்லேருந்து தேனை எடுத்துகிட்டு வருது. நீ ஒரே அதை டப்புன்னு எடுத்து சாப்பிட்டு போயிட்டு இருக்க. அதை நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா எழுதுனது சேவை பொருளாதாரம்ங்கிறாரு. அவனுடைய சேமிப்பை அவன் அவனுக்காகத்தான் சேமிக்கிறான். அவனுடைய தன்னலத்தில் அவனுடைய உணவுக்கு சேமித்ததில் பொது சேவை இருக்கு, சேவை இருக்கு, அது பலருக்கு பயன்படுது. அதனால் அது சேவை பொருளாதாரம்ங்கிறது. அதை அவனுக்கு தான் எடுத்தான். ஆனால் நீ எடுத்துக்கிட்ட. நம்ம சொல்லும்ல, பசு மாடு, பசு பால் தரும், காகம் வடையை திருடி விட்டது. நம்ம கற்பிப்பான். காகம் எடுத்துக்கிட்டு போகிறது, வடையை பசிக்கு தூக்கிட்டு போகிறது திருட்டு. ஆனால் இவன் பசுமாடு காலால் உதைமோனு காலை, வாலால் அடிச்சிருமோனு வாழை, ரெண்டையும் உள்ள விட்டு அப்படி கட்டிட்டு கறக்கிறதுக்கு பேர் பசு பால் தரும். நீ தாண்டா பெரிய திருட்டு பையாடே. அது பால் கறக்கிறது கண்ணுக்குட்டிக்கே. அது மாதிரி தான் இது. அது தேனை சேர்த்தது அதன் உணவுக்கு, நீ எடுத்துட்டு வந்துட்ட. அதுதான் அது சேவை பொருளாதாரம். அந்த தேனி ஒரு பூ, வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், பீக்கங்காய், மிளகாய் எல்லாம் பூத்திருச்சு. அந்த பூக்களில் போய் மாங்காய் பூத்திருச்சு, மாமரம் பூத்திருச்சு, பலாமரம் பூத்திருச்சு. அந்த பூக்களில் போய் வண்ணத்து பூச்சி, வண்டு, இந்த தேனீக்கள் போய் தேனை குடிக்கணும். அதுக்கு போகுது. அதுக்கு தெரியாது நாம் மகரந்த சேர்க்கையை கடத்துறோம்னு. அது போய் தேனை ஒன்று போகும்போது ரெக்கையில் மூக்கில் மகரந்தத்தை ஒட்டிக்கிறது. அங்கேருந்து போய் இன்னொரு பூவில் ஒட்டுது. இங்கே ஒட்டுன மகரந்தத்தை இங்கே கடத்திடுது, அங்கே ஒட்டின மகரந்தத்தை இந்த பூவில் கடத்திடுது. இப்படியே தன்னையும் அறியாமல் பலாயிரக்கணக்கான பூக்களில் இந்த உடலில் ஒட்டிய மகரந்தத்தை கடத்தி கடத்தி போகுது. இந்த மகரந்த கடத்தலில் தான் அந்த பூக்கள் சூழ் கொள்ளுது, கரு கொள்ளுது. அப்போதான் பூக்கு, அந்த பூ காயாகுது, கனியாகுது, உனக்கு பலனாகுது. இந்த வண்ணத்து பூச்சி செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். செத்துருச்சு. இப்போ எப்படி தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான கூலி ஆட்களை விட்டு இந்த பூவையும் இந்த பூவையும் ஒட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பூவை இந்த பூவையும் ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஏன் மகரந்தத்தை கடத்துறான்? ஏன்? வண்ணத்து பூச்சி இல்லை, தேனீக்கள் இல்லை. ஏன் செத்தது? உன் கருமம். பாக்டம்பாஸ் 20 பொட்டாசியம் 60ன்னு போட்டு வேரில் நஞ்ச போட்ட, அப்புறம் பூச்சிக்கொல்லின்னு போட்ட, பூச்சிக்கொல்லின்னு மருந்து அடித்த. பூச்சினா பூச்சி மட்டும் சாகுதா? பூச்சியை ஏன் கொல்ற? உன்னால் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்த முடியுமா, உருவாக்க முடியுமா? முடியாது. அதை செய்கிற, அரிய பணியை செய்கிற இயற்கையின் அருங்கொடை பூச்சி, வண்டுகள். நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இந்த பூச்சி கொல்லி, பூச்சியை ஏப்பா கொல்லணும்? ஒரு பூச்சி தேன் தருது, ஒரு பூச்சி பட்டு நூல் தருது, அதை ஏன் கொல்லணும்? ஏன் கொல்லணும்? அப்போ எப்படி சாகுது அந்த பூச்சி, தேனீக்கள் எப்படி சாகுது? இங்கே பாரு, இந்த தேன்கூட்டை பார்க்கும்போது அதில் இந்த படத்தை பாரு. இந்த படம் என்ன உனக்கு உணர்த்துது? என்ன உணர்த்துது? இந்த பூமியை, உன் கையில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க பூமியை இன்னொரு தலைமுறைக்கு நீ பத்திரமா ஒப்படைக்கணுங்கிறத உணர்த்துது. இது ரெட்டலை சின்னம் நினச்சிக்கிட்டு இருக்காத. இது உன் ஈரக்கொலை, லங்ஸ். இப்படி இருந்த பூமியை நீ கர்மம் முடிச்சவனே இப்படி மாற்றி வச்சிருக்க. புரியுதா? படம் புரியுதா? இதுக்கு மேலே விளக்குற மாதிரி என்னால் பேச முடியாது. அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இதை நீங்கள் நன்கு கவனிக்கணும்.
அப்போ என்ன பண்ணுறான், நம்ம இந்த ராணி தேனி இருக்கார்ல, அவன் என்ன பண்ணுவான், கட்டளையிடும். அந்த ராணி தேனி கட்டளையிட்டவுடனே எல்லாம் அந்த சேவக ராணிகள், பாதுகாப்பு தேனீக்கள் எல்லாம் இருக்கும். அவன் இங்கே பாரு, இந்த குருவியை மட்டும் பாரு. இந்த குருவி இதுவே அரைக்குள்ள தான் இருக்கும், ஆனால் 1 கிலோ பிளாஸ்டிக் வயிற்றுக்குள்ள இருந்து செத்துருக்கு. நல்லா கவனிச்சுக்க நீ. இந்த பாவத்தை சேர்ந்த பாவி யாரு? நம்ம தான். நல்லா கவனிச்சுக்க நீ. இந்த நிலையில் இந்த காக்கா செத்தா என்ன? இவையெல்லாம் விதை தூவும் தூதுவர்கள். இவர்கள் வேப்ப மரம், ஆலமரம், அரச மர விதைகளை சாப்பிட்டு பல்வேறு இடங்களில் போய் விதைப்பவர்கள். மலை முகடுகளில் இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருது. மலையிலிருந்து தான் உனக்கு அருவி வருது, ஆறு வருது, ஆறிலிருந்து நீர் வருது, சோறு வருது, வயிறு வருது, உயிர் வருது, வாழ்க்கை வருது. உன்னுடைய வாழ்க்கையை தந்தவன் இவன். மலை முகடுகளில் இருக்க அத்தனை மரங்களையும் நட்டது இந்த பறவைதான். செத்து கிடக்கிறாள். இனி யார் நடுவான்னு பார்த்துக்க. நீ செத்துருச்சு, காக்கை செத்துருச்சுன்னு கவலைப்படாமல் இருக்காது ராஜா. நாளைக்கு நீ கருமாதிக்கு சோறு வச்சாலும் திங்க காக்கை இருக்காது. நீயே கத்திக்கிட்டு சென்னுட்டு சாக வேண்டியதான். பார்த்துக்க, ஒவ்வொன்றா பாரு. இந்த சூழலில் அந்த தேனி கட்டளையிடும்போது இந்த தேனீக்கள் பறந்து போய் தேனை உண்ண போகுது. எல்லா செடிகளில் இருக்க பூக்களை போய் உண்ணுது. நீ இந்த பூச்சி வந்து தின்னு வரும்னு என்ன பண்ணுற? பூச்சி மருந்தை அடித்து வைக்கிற, பூச்சிக்கொல்லி அடித்து வைக்கிற. அதை உண்ட உடனே தேன் இல்லாமல் நஞ்சா இருக்கு. அந்த நஞ்சை உண்ட பிறகு இந்த தேனீக்கள் அப்படியே மயக்க நிலைக்கு வந்துடுது. எப்படி வந்துடுது? எங்கிருந்து நாம் பயணப்பட்டோம் என்பது அது தேன்கூட்டிலிருந்து கிளம்பும்போது அதுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த மலர்களில் தேனை உண்டு விட்டு, இந்த நஞ்சு கலந்த அந்த தேனை உண்டு விட்டு திரும்பும்போது ஒரு மயக்க நிலைக்கு போயிடுது. தான் எங்கு கிளம்பினோம், எங்கு செல்ல வேண்டும் என்கிறத முகவரியை மறந்துடுது. எப்படி? டாஸ்மார்க்கில் நல்லா ஃபுல்லாக மப்படித்து சரக்கு அடித்தவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் எங்கேயாவது போய் முட்டி அப்படி ரோட்டில் விழுந்து கிடக்கிற மாதிரி இந்த தேனீக்கள் கிளம்பி வந்த இடத்தை மறந்து அங்கங்கே விழுந்து செத்துருது. எல்லா பூச்சியும் செத்த பிறகு பூச்சிகள் வரும் என்று காத்திருந்த ராணி தேனி செத்துருது. தேனீக்கள் இனம் அழிஞ்சிருது. நாம் அழிய போகிறதுக்கான அறிகுறி. அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. நீ பார்த்துக்க, இது பார்க்க அற்ப பூச்சியாக இருக்குது. 1000 நாய் கல்லை விட்டு ஏறி ஓடும். ஒரு சின்ன பூச்சி தான், கல்லை விட்டு ஏறி நீ ஓடுவ, தெரிச்சு ஓடுவ. அப்போ பார்த்துக்க யார் வலிமையானவன்னு. நீ சின்ன பூச்சின்னு நினச்சிடாத. அப்போ என்ன பண்ணுது? இது எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துவது, குளிரையும் வெப்பத்தையும் தடுத்து நிறுத்துவது காற்று படலம், அந்த வளிமண்டலம். அங்கிருந்து வருகிற வெப்பத்தை நேரடியாக பூமிக்கு வரவிடாமல், நம் தலைக்கு நமக்கு வரவிடாமல் தடுக்கிறது மரங்கள். பூமியிலேயே மரங்கள் எல்லாம் பச்சையாக இருக்குது, எல்லா செடி கொடியும் பச்சையாக இருக்குது. அங்கிருந்து வருகிற வெப்பத்தை தடுத்து அது தனக்கான உணவை தயாரிக்குது. ஸ்டார்ச் அது எடுக்குது, அது சர்க்கரையை எடுக்குது. அப்பா என்ன சொல்கிறாங்க நம்மாழ்வார், அங்கே அந்த இலைகளில் ஒரு தொழிற்சாலை இருக்குடா மகனேங்கிறார். அது என்ன பண்ணுது? தனக்கான உணவை அந்த வெயில், அந்த சூரிய ஒளியிலிருந்து எடுக்கும்போது இலை பச்சை உருவம் பெறு, பச்சை நிறம் பெறுது, பச்சையத்தை எடுத்துக்கிறது. அப்போ வெயிலை குறைச்சிது, சாஃப்ட் பண்ணிடுது. அதனால நீ மரத்து நிழலில் போய் நிற்கும்போது உனக்கு வெயிலினுடைய தாக்கம் தெரிவதே இல்லை. அப்போ அதை தாங்கி நிறுத்துது. இதுலேருந்து என்ன தெரியுது? மரம் வளர்ப்பது மானுட கடமை என்று தெரியுது. மரம் என்பது மனித உயிர் மட்டுமல்ல, பறவை பட்சிகளின் வீடு, அதற்கான உணவு. மரம் என்பது மழை. எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். நீ அதை விட்டு நீ இவங்க இப்போ இருக்கிறவங்க என்ன தெரியுமில்ல, மரம் இந்த ஒரு பாட்டு வரும்ல, காசு பணம் துட்டு, அது மாதிரி மரம் காசு பணம் துட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான். இந்த படம் பார்த்தா நினைக்கிறேன். இந்த படத்தை பாரு. நீ தரையில் குப்பையை போட்ட இந்த பிளாஸ்டிக்கை ஒருவேளை உங்கள் மகன்கிட்ட அதிகாரம் கொடுத்தா முடிஞ்ச வர அள்ளி சரி பண்ணுவேன். நீ கடல்களை போட்டு விட்டு போயிட்ட, எந்த அப்பனை வச்சு அல்றது? இப்போ எப்படி சரி செய்கிறது? நான் இதை யோசிச்சு பாரு, இது எப்படி அல்றதுன்ற